லோக்பால் சட்டத்தில் திருத்தங்கள் வேண்டுமென்று வலியுறுத்தி காந்திய தொண்டர் அண்ணா ஹசாரே துவங்கிய சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு பெருமளவு பெருகி வருகிறது. 2ஆம் நாளாக டெல்லியில் ஹசாரே உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவருக்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வருகிறது. அவரது போராட்டத்தை கொச்சைப்படுத்தவும் தவறான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்பவும் அரசு முயல்வதாக தற்போது குற்றம் சாட்டப்படுகிறது. பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக லோக்பால் சட்டம் இயற்றும் நடவடிக்கையில் மத்திய அரசு இருந்து வருகிறது. இதற்கான வரைவு மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள்படி ஊழல் புரிவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை மாற்ற வேண்டுமென்றும் இந்த வரைவு மசோதா தயாரிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் மத்திய அமைச்சரவை குழுவில் பொதுமக்கள் தரப்பில் இருந்தும் பிரதிநிதித்துவம் அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பிரபல சமூக சேவகரும் காந்திய தொண்டருமான அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் துவங்கியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் உண்ணாவிரதம் இருக்கும் ஹசாரேக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்களும் திரண்டுள்ளனர். 2வது நாளான புதன்கிழமையன்று உண்ணாவிரத மேடை அருகே பலரும் குவிந்தனர். ஹசாரேயின் உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களில் ஒருவரான சுவாமி அக்னிவேஷ் நேற்று பேட்டியளித்தார். இது குறித்து அவர் கூறியதாவது: லோக்பால் சட்ட வரைவு மசோதாவை தயாரிக்கும் குழுவுக்கு வீரப்ப மொய்லி தலைமை தாங்குகிறார். அதில் உறுப்பினர்களாக சரத்பவார், கபில் சிபல் போன்றவர்களும் உள்ளனர். இவர்களை வைத்துக்கொண்டு ஊழலை எப்படி தடுக்க முடியும்? நீதித்துறை வல்லுநர்களான சாந்தி பூஷன், கிருஷ்ணய்யர் போன்றவர்களையும் இக்குழுவில் சேர்க்க வேண்டுமென்றே கூறுகிறோம். ஆனால் நாங்களே சட்டத்தை இயற்ற ஆசைப்படுவது போல அரசு பொய்ப் பிரச்சாரம் செய்கிறது. எங்களது நோக்கம் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதல்ல, சட்ட வரைவு மசோதா தயாரிப்பில் பங்கேற்க வேண்டும் என்பது மட்டுமே. காரணம், ஊழல் ஒழிப்பு சட்டத்தை இயற்றும் போது ஊழலில் ஈடுபடுகிறவர்களே உடனிருந்தால் அது அர்த்தமற்றதாகிவிடும். அரசுக்கு ஜால்ரா போடுபவர்களால் உறுதியான சட்ட திட்டங்களை உருவாக்க இயலாது. இந்த லோக்பால் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் என்னென்ன ஷரத்துகள் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் எங்களது மாதிரி சட்ட மசோதாவை தயாரித்து அளித்தோம். எங்களது கோரிக்கையை என்னென்ன என பட்டியலிட்டு அரசிடம் அளித்தோம். அவை எல்லாமே நிராகரிக்கப்பட்டு விட்டன. எங்களது நியாயமான குரலை கேட்க அரசு மறுத்து வருகிறது. பேச்சுவார்த்தைக்கு தயாரான அரசு கூறி வருகிறது. ஆனால் எங்களது அறப்போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் காரியங்களில் அரசு ஈடுபட ஆரம்பித்துள்ளது. உண்ணாவிரத போராட்டத்தை விமர்சனம் செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகி உள்ளன. இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்சப்போவது இல்லை. எங்கள் போராட்டம் உறுதியுடன் தொடரும். 73 வயதாகும் அண்ணா ஹசாரேயை பொறுத்தவரை அவருக்கு உடல்நலம் நல்ல முறையில் இருந்து வருகிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் 15 நாட்கள் வரையாவது உண்ணாவிரதம் உறுதியுடன் இருக்க முடியும். உண்ணாவிரதத்தை தொடர்வதில் அவர் உறுதியுடன் உள்ளார். டெல்லியில் மட்டுமல்லாது நாட்டின் பிற பகுதிகளில் எல்லாம் ஹசாரேயின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது. நாடு முழுவதும் 400 இடங்களில் இதுபோன்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது மக்கள் இயக்கமாக மாறி வருகிறது. மக்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே இதுபோன்ற போராட்டங்கள் வெற்றி பெற முடியும். இவ்வாறு சுவாமி அக்னிவேஷ் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஊழலை எதிர்த்து போராடும் ஹசாரே தன் மேடையில் அரசியல்வாதிகள் எவரையும் ஏற்க மறுத்துவிட்டார். ஹசாரே அவர்கள் பேசும்போது கபில் சிபல் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் நாட்டுக்கு நஷ்டமே கிடையாது என்று கூறியுள்ளார். ஹசாரே அவர்களுக்கு தமிழக முதல்வர் கருணாநிதி 2G ஸ்பெக்ட்ரம் என்பது ஊழலே அல்ல என்று சொல்லியதை அறிந்திருக்க மாட்டார் என நினைக்கிறோம். தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கட்சி சார்பற்ற ஹசாரேயின் ஊழல் ஒழிப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தற்போது தமிழக தேர்தலில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணம் வாக்காளர்களுக்கு லஞ்சமாக கொடுக்க காற்றிலேயே பறக்கிறது.
இந்த நேரத்தில் ஊழலை எதிர்த்து போராடும் ஹசாரே தன் உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையிலேயே துவக்கி இருந்திருக்கலாம். ஊழலற்ற சமுதாயம் அமைக்க புறப்பட்டிருக்கும் ஒரு புனிதருக்கு தமிழர்கள் அனைவரும் கைகொடுப்போம். ஹசாரே அவர்களுக்கு ஆதரவாக சுவாமி அக்னிவேஷ், முன்னாள் IPS அதிகாரி கிரண்பேடி, சந்தீப் பாண்டே உள்ளிட்ட 150க்கும் அதிகமானவர்கள் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றுள்ளனர். ஊழலற்ற சமுதாயம் அமைக்க அனைவரும் புறப்படுவோம். வாரீர் வாரீர். நன்றி, வணக்கம்.